அந்த தத்துவம் அவங்க சிறப்பா இருக்கிறாங்க. என்ன டிஸ்டர்ப் பண்ணீங்க? பலன் சக்தி அதிகம், பலம் அதிகம். நம்ம சொல்ற தெய்வம் அப்படியே கேட்போம். சரிங்களா? அது எந்த வழிபாடு சரிங்களா? என்ன தாக்குற செய்கை. ஒரு மனுஷன் வாங்கன்னா வருவாங்க, போங்கன்னா போங்க, டாட்டானா போயிட்டு வாங்கன்னு அர்த்தம். உட்காருன்னு கீழே உட்காரோம் இல்ல, மனுஷங்களுக்கு சொல்லுடைய பாட்டி பேசாம கூப்பிடுவோம் அப்படின்னா அவாகனே காகனே உட்காருங்க அரை மணி நேரமா உட்காந்துருவாங்க. சரிங்களா? அப்ப தந்தை வழிபாடு கோலம் போடுறோம், கோலத்தை பார்த்தோன்னா உட்காந்து உள்ள வந்துருவாங்க. இது வந்து சாப்பிட இது செய்ய மூலியமாக தெய்வத்தை கூப்பிடுறது. அப்புறம் மந்திரம் சொல்ற மந்திரம் வாய் வார்த்தை மூலியமா தாயே ஒரு மந்திரம் சொல்லணும். பார்த்தீங்களா? சொல்ற வார்த்தை மூலியமா தெய்வத்தை உட்காருவாங்க. எப்ப வான்னா வரப்போறாரு. சரிங்களா? அதை செய்யறதுக்கோ வா அப்படின்னா வருவார். அவர் பேர் சொல்லி வான்னா வந்துருவார். இல்ல உங்க பையன் நிக்கிறான், இப்படி வான்னா வரப்போறான். நான் செய்யறதுக்காக தம்பி பேரை சொல்லி தம்பி வாப்பா அப்படின்னா வருவான். சொல்ற வார்த்தை நான் கேட்குது இல்ல, அதே போல தெய்வத்தை நம்ம பேரை சொல்லி தெய்வத்தை கூடும்போது தெய்வத்தை உட்காருவாங்க. அதுதான் தெய்வத்தை எந்திரம் தந்திரம் மந்திரம் 3 வழியில தெய்வத்தை வழிபடலாம். சரிங்களா? அது 3ம் தெய்வத்தை நம்ம வழிபடும் பொழுது முறையாக இருக்கணும். இப்ப எல்லாமே நான் பூஜை பண்ணணும். கோலம் போட்டிருக்கீங்க, என்ன இது எனக்கு கொஞ்சம் கோலம் போடணும். சரிங்களா? கோலம் போடணும் என்ன இது. அப்ப எந்திர பூஜை, எந்திர கோலம்ன்ற எந்திரம், அப்புறம் தந்திரம் ஆவன சாவனை அதையும் போடுறோம். அப்புறம் மந்திரம் மூலியமாக தெய்வத்தை வழிபடும். அப்ப பூக்களை உள்ள தெய்வத்தை உட்காருவாங்க. அப்ப என்ன தேவை அதுதான் நம்ம சொல்லணும். தாரணுமா குதிரைகள் தாரணுமா எல்லாம் கேட்டோமா இல்லையா? எல்லா செலுத்தையும் தாயன்னு அம்மாட்ட மனப்பூர்வம் கேட்கும்போது கேட்ட வராங்க அம்மா கை மேல கொடுப்பாங்க. அதனால எல்லாருமே இந்த தெய்வ வழிபாடுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. தெய்வத்தை முறையோட மன வைராக்கியத்தை வழிபட்டாதான் கடவுளுடைய அனுகிரகம் பரிபூர்ணம் மனுஷன். கூப்பிடுறாங்க. அதே போல தெய்வத்திற்கு கல்யாணம் பண்ணும்போது அது தேவர்கள் எல்லாம் 16 தேவர்களும் 10 ரிஷிகளும் அந்த கல்யாணத்தை பார்த்து வருவாங்க. மற்றவங்கலாம் நீங்க கல்யாணத்தை பார்த்து இன்னைக்கு நைட் எல்லாம் தங்கிடுவாங்க கோயில்ல. அதனாலதான் தெய்வங்கள்னா இருக்கிற நேரத்தில் நம்மளும் அந்த கோயில் இருக்கணும். இதுதான் தெய்வத்தை அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். ரஜினிகாந்த் வந்திருக்காரு அப்படின்னா எல்லாம் வந்துருவாங்களா இல்லையா? அது எப்ப போறதா அப்ப வந்து போவாங்க. அது வரைக்கும் அங்கதான் இருப்பாங்க, போக மாட்டாங்க. அவர் சூப்பர் ரஜினி போனாதான் எல்லாம் அந்த போவாங்க. இப்படிதானே? ஒரு நடிகர் வந்துட்டாலே அவர் இருக்க வரைக்கும் அவர் போனதுக்கு அப்புறம் தான் எல்லாம் போவாங்க. தெய்வங்கள் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க இருக்கிறவங்க அதுதான் கோயில் தங்கணும் அப்படின்னு சொல்றது. இங்கே ஆலயத்துல 20 தங்குறாங்க, தங்கலாம். சரிங்களா? விழாக்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தீபாவளி ஜோதி காட்டுவாங்க. அது கேட்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் வருஷம் மாதம் ஒவ்வொரு மாதமும் நம்ம நோயன் கோயில்ல விளக்கு பூஜை கலந்துக்கிறாங்க. சரிங்களா? எல்லாருமே கலந்துக்கணும். எத்தனை பேர் வந்து சரிங்களா எல்லாருமே கலந்துக்கணும். விளக்கு பூஜை எல்லாருமே விளக்கு பூஜையில பலன் கேட்டீங்களே, எந்த விளக்கு பூஜை பண்றோம் அந்த அளவுக்கு முடியும். வீட்டுல செல்வம் பெருகும், கடன் பிரச்சனை தீரும். என்னென்ன ஒரு தேவையோ அதெல்லாம் வளர்ப்பறைகள் சொல்லக்கூடியது. வளர்ப்பறை நாலு தேய்வரை ஆரம்பிச்சிடும். சரிங்களா? பௌர்ணமி முழு நிறைஞ்ச பௌர்ணமி வளர்ப்பில் என்னென்ன செய்யணுமோ அது வளர்ந்துட்டே போகும். தேய்வரில் சரிங்களா? தெய்வத்தை வழிபாடு வளர்ப்பில் வழிபட்டோமா அவங்களுக்கு என்னென்ன தேவை கிடைக்கும். தெய்வரில் கும்பிடும் போது நம்ம என்னென்ன தேவை வாழ்ந்து விலகும். என்ன நமக்கு தேவையான போகணும்னு நினைப்போம். கடன் பிரச்சனை நமக்கு போகும், உடல்ல வியாதிகள் கஷ்டங்கள் நமக்கு போகணும். இதெல்லாம் நமக்கு போகக்கூடிய விஷயங்கள் இல்ல. அப்படி எல்லாருமே அடுத்த மாசம் நிறைய பேர் எல்லாருமே என்ன தொகையா அதை திருத்திட்டு எல்லாருமே மக்கள் எல்லாரும் சரி ஜோதி காட்டுவாங்க. ஜோதி காட்டுவாங்க, ஜோதி தரிசனப்படி கேட்டுக்கிறார்கள். நைட் இரவு தங்குறாங்கன்னா தங்கலாம். சரிங்களா? ஊருக்கு எடுத்துக்கோங்க. தீபாவளி अपूर्ण नीराजन भज्य ओम मांगल्ये दिवे धर्माय
பாட்டி